2024 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு கொஷின், ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்கு நடந்திருக்கு. இப்போது இந்த கொஷினை பாருங்கள், 50லேருந்து 54 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுலேருந்து அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் வந்து ஒரு 5 கொஷின் கேட்குறாங்க. இந்த கொஷினை பார்க்கலாம். ஓகேவா? திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு ஆகும். இதனை தன்பொரணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலராறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெற்பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாட்டு மட்டுமன்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. இப்போ இந்த பேராகிராஃபில் இருந்து இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் எது? இப்போ இந்த பேராகிராஃப் மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், உழவு தொழில். ஓகே, நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகம் முதலில் பெரும் மாவட்டம் திருநெல்வேலி. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொரணை ஆறு. திருநெல்வேலியின் மறு பெயர் நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று சேர்வலாறு. ஓகேவா? இது மூணுமே வராது. இங்கே பாருங்கள், அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில். பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கரையாறு, சேர்வலராறு, கடனாநதி, இது மட்டும்தான் அதோட கிளை பிரிவுகள் ஆறு. ஓகே, இதே மாதிரி ஒரு கொஷின் இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது. இதோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் கம்பைன்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் இருக்க கொஷின் பேப்பரில் இருக்குது. இங்கே பாருங்கள், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு. இங்கே பாருங்கள், அதே திருநெல்வேலி தாமிரபரணி இது வச்சே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேக் டு த கொஷின். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிக்கலாம். அப்போ தான் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும். சரியா? எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. நம்ம படிக்கக்குள்ள என்னடா இப்போ இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம படிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 55th கொஷின். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை. அடுத்த கொஷின், இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அணுகுனா விலகு. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின், ஊக்கம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் மைண்டில் அது ஞாபகம் வருதான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்ம படிக்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஊக்கம்ங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அட்லீஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த கொஷின் வந்து 2 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து வர எக்ஸாம்லேயே 2 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஷின் கொஞ்சம் முக்கியம், ஆனால் ஈஸி தான். பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா. ஓகே, இலங்கைங்கிறது நம்ம இந்தியாவில் இல்லை. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன் கரெக்டாக தான் இருக்குது. நாம் அல்லோம் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நீ அல்லை அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நீ வீர் அல்லீர்னு வரணும். அல்லீர் லீர்னு வரணும். ஓகே, அல்லீர். ஓகே, அடுத்த கொஷின், விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி இல்லாத சொல். விகார புணர்ச்சி இல்லாத சொல் எதுன்னு கண்டுபிடிக்கலாங்க. தமிழ் தாய், வெற்கொடி, மனமகிழ்ச்சி, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வாழை மரம் தான் விகார புணர்ச்சி இல்லை, இது அப்படியே சேரும், எந்த ஒரு மாற்றமும் அதில் நிகழாது. வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம். ஓகே, அடுத்த கொஷின்,
பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. இதில் எங்கெங்க நமக்கு வந்து வரும்னா, எழுதப்பட்ட கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்க, அடுத்து வரதுலலாம் இங்கே பாருங்க, மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை, இதுவும் வராது, இதுவும் வராது. இதில் பாருங்க, ஆள் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்தது, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது படிக்கும் போதே தெரியுது, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது வராது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, இது இப்போரும் நமக்கு படிக்கும் போதே தெரியுது. ஸோ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் 1 and 2, ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், சந்திப்பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. இத்துக்கு தாக்கு பக்கத்தில் ஈத்து தான் வரும், இம்மும் வராது, இச்சும் வராது. அதே மாதிரி எதுவும் வராமையும் இருக்காது, கண்டிப்பாக இத்து வரும். ஓகேவா? ஸோ சந்திப்பிழையற்ற தொடர் அதுதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ், சொற்றொடர். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல்லை அறிக. ஃபோனாலஜி, ஒலியல் கரெக்டு. எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி கரெக்டு. இதழியலாப்பா, இதழியல் வராது. மெகசைன்னா இதழ் மட்டும்தான் வரும். மொழியியல்னா லிங்குவிஸ்டிக். ஓகே, இதுவும் கரெக்டாக தான். அடுத்த கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான எதிர்ச்சொல்லை தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரெவல்யூஷன், மின்னணு புரட்சி. சாரி கைஸ். அடுத்த கொஷின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறுனா நதி, கரெக்டு தான். இது எதுவுமே வராது, இதுதான் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஷின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. வீடு, விடுனா கைவிடுதல், வீடுனா தங்கும் இடம். ஓகே, நான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் இந்த மாதிரி ஆங்கில சொல்லிருந்து தமிழ் சொல் மாற்றுறது இன்னொரு கொஷின் பேப்பரில் இருக்குது, அதையும் இப்பயே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த கொஷினில் பாருங்கள், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. சம்மன்னா அழைப்பானை, கிளீனர்னா துப்புரவாளர். இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இன்ஃபார்மேட் அப்படின்னா தகவலாளர், இன்ஃபார்மேட்னா தகவலாளர். ஓகே, இதெல்லாம் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது? ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், அக்ரானமி உளவியல். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது இந்த கொஷினை பார்க்கலாம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ண மதியுடையவர்கள். அறம்னா இந்த அறம் தான் கரெக்டாக. ஓகேங்களா? அறம்னா கூர்மையான அப்படின்னு அர்த்தம், கூர்மையான பொருள் அந்த மாதிரி. ஓகே, அடுத்து இதுக்கு வந்து இந்த அறம், இதுக்கு வந்து இந்த அறம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இது எல்லாமே ஒரு கப்பல் வகையை குறிக்குது, அதாவது கடலில் போகிற பல வகையான கடற்கலன்கள். ஓகே, அடுத்தது, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன்னா பகலவன், சூரியன். ஓகே, இன்னும் இதுக்கு என்னென்னலாம் நமக்கு வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ரிவிஷன் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, ஞாயிறு, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஷின், துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? இது எல்லாமே நுனிப்பகுதியை குறிக்கும். ஓகே, தாவரத்தோட நுனிப்பகுதி. ஓகே, இதில் 2 வேர்டு எனக்கு, 2 வேர்டு உங்களுக்கு. 2 வேர்டை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி, கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது கொழுந்தாடை, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொழுந்தாடைனா என்ன? கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடைனா கரும்பின் நுனிப்பகுதி. ஓகே, கொழுந்தாடைனா கரும்பின் நுனிப்பகுதி.
குருத்து அப்படின்னா தென்னங்குருத்து, வாழைக்குருத்து சொல்லுவாங்க. ஸோ 2 வேர்ட் நான் சொல்லிட்டேன், மீதி இருக்க 2 வேர்ட் துளிர், முறி. இது 2த்துக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, கமெண்ட்டில் சொல்லணும். இல்லை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். எனக்கு தேவை உங்களுக்கு அது ஞாபகம் வரணும், அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினைமுற்றோட வேர்ச்சொல். ஓகே, பார்த்தான்னா பார். ஓகே, இப்போது கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இப்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 4க்குமான வேர்ச்சொல்லை இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வேர்ச்சொல்னே எப்பவுமே எப்படி இருக்கணும்? கட்டளை சொல்லாக தான் இருக்கணும். ஓகே, இப்போது நடக்கிறது, நடக்கிறதோடைய வேர்ச்சொல் நட. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இருக்க 3 ஆப்ஷனும் நம்ம பார்க்கலாம். கேட்டு, கேட்டார். கேட்டாருக்கான வேர்ச்சொல் கேள். கேட்டாருக்கான வேர்ச்சொல் கேள். ஓகே, வாலியர், வாலி. இது வாலி வராது, வாளு. ஓகே, அடுத்து சென்றனர் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் செல். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்லாம் பார்க்கக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த கொஷின். வேர் சொற்களை தேர்வு செய்க. அறிஞர், அரி. ஓகே, அறிஞர்னா அரி. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா கொடுத்தோர். கொடுத்தல்ங்கிறது தொழில் பெயர். கொடுத்த அப்படிங்கிறது பெயர் சொல், பெயரச்சம். கொடுத்துங்கிறது வினையச்சம். ஓகே, கொடுத்தோருங்கிறதும் வினையாளம் தான், கொடுத்தவர் அப்படிங்கிறதும் வினையாளனையும் பெயர் தான். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொழில் பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல், அதனுடைய வேர்ச்சொல் படி. ஓகே, இப்போ இன்னொரு வேர்ட் சொல்கிறேன், அதுக்கான வேர்ச்சொல் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஈஸி தான். வருக, அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். வருக. இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, வருக. அடுத்து வந்தான். இது 2த்துக்குமே ஒரே வேர்ச்சொல் தான். ஓகே, இது 2த்துக்கும் ஒரே வேர்ச்சொல் தான். ஸோ யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்த கொஷின். அகரவரிசைப்படுத்துக. ஓகே, இதில் முதல் மலை, மேகலை, மயிலைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு அ இ தெரிஞ்சதுனாவே போதும், நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மா தான் வரணும். மா இருக்கிறது டி ஆப்ஷனில் மட்டும்தான். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர். இப்போது இதில் இருக்க எல்லாத்துலேயும் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எழுதணும், அதுக்கப்புறம் தான் உயிர்மை போகணும். உயிரெழுத்து இருக்க ஃபஸ்ட்டு வேர்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? மாணவன் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இல்லை பாருங்கள். ஆசிரியரில் உயிரெழுத்து இருக்குது, அதுதான் கரெக்டான ஆப்ஷன். சிலையும் இல்லை, டிலையும் இல்லை. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. ஓகே, இதில் நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு காவரிசை தான் வரும். காவரிசை எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? மங்கைன்னு இருக்குது, அது வராது. கங்கைன்னு இருக்குது, இதுதான் கரெக்டு. வண்டும் வராது, சங்கும் வராது. ஸோ ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் தங்குவதில்லை மனிதர்களை பொதுவாக. இது சென்டென்ஸ் மீனிங் மேக் பண்ணல, அது வராது. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. ஸோ இது கரெக்டு. அடுத்த கொஷின். முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. முளையிலே விளையும் தெரியும் பெயர். இது படித்தாவே நமக்கு தெரியுது. விளையும் பெயர், முளையிலே தெரியும். அடுத்த கொஷின். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. வாட்ஸ்அப்னா என்னப்பா? புலனம். வாய் ரொம்ப கலர்தான், சாரி. அடுத்தது இணையம்னா இன்டர்நெட். முகநூல்னா ஃபேஸ்புக். எடுஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இரு வினைகளின் வேறுபாடு தெரிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். ஓகே, அடுத்த கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. இதுக்கான கரெக்டான கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ணோம். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ இன்னொரு கொஷின் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க. இளங்கோவடிகளுடைய காலம் என்ன? இளங்கோவடிகள் காலம். ஓகே, ஒரு 3 செகண்ட்ஸ் டைம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஸோ ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. 1 2 3. 2ஆம் நூற்றாண்டு. கரெக்டாக? இளங்கோவுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. கரெக்டாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க.
டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இது கரெக்டான கொஷின். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? இதில் தலைவன், மன்னன், போராளிலாம் இல்லை, அங்கேயே நாயகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாயகன். ஓகே, அடுத்த கொஷின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. பிறவினை வாக்கியம்னாவே நமக்கு வித்து பித்து அந்த மாதிரி வரணும். ஓகே, இந்த இருக்க ஆப்ஷனில் எங்கெங்கே இருக்குப்பா? அப்துல் நேற்று வந்தான், இதில் வரல. வராமல் இருந்தான், வந்திலன், வருதித்தான். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தால், அதுவே கரெக்டாக தான் இருக்குது. பட்டது அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னது? செயபாட்டு வினை. ஓகே, அடுத்த கொஷின். செயபாட்டு வினை தொடரை காண்க. அவள் பாட்டு பாடினாள். செயப்பாட்டுனாவே என்ன வரும்னு யோசித்தோம்? பட்டதுன்னு வரும். ஓகே, அப்போ பட்டது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அதுதான் ஆன்சர். ஆகாய தாமரை. ஓமை கூறும் பொருளை கூறுக. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ஓகே, இங்கே இன்னொரு கொஷின். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின் தான், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். யானை புக்க புலம் போல. யானை புக்க புலம் போல அப்படின்னா என்னப்பா? இந்த ஓமை கூறும் பொருள் என்னப்பா? டைமிங் 1 2 3 4 5. என்னது? வீணாக்குவது. ஓகே, நீங்கள் தான் என் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னெலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம். புலி என்பதன் சரியான சொல்லை தேர்க. வேங்கை. புலிங்கிறதுக்கு சரியான சொல் வேங்கை. அடுத்த கொஷின். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. எடுப்பார் கைப்பிள்ளை. ஓமை கூறும் பொருள் தெளிக. எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னப்பா? சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஓகே, சரி, ஓகே, இன்னொரு கொஷின் பார்க்கலாமா? விழலுக்கு இறைத்த நீர் போல. என்னப்பா? விழலுக்கு இறைத்த நீர் போல. சொல்லுங்கள், விழலுக்கு இறைத்த நீர் போல. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் என்ன வருங்கிறது. இது எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும். ஸோ ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கலை சொல்லை பொறுத்துக்க. டாக்டரேட்னா முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். ஸோ 3 4 1 2 ஆப்ஷன் பி. ஓகே, நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட பொருள் காண்க. நீபவனத்தை நீத்து அப்படின்னா கடம்பவனம். இந்த 2024 குரூப் 4 கொஷினில் கூட கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்த கொஷின். கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம்னா என்ன? இரிகேஷன் டெக்னாலஜி. சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் பேப்பரோட வீடியோ போட்டிருக்கேன். அதில் சில கலைச்சொல் இருக்குது, அதையும் இப்போயே பார்த்துடலாம். ஓகே, ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே, இந்த கொஷினை பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க்னா வங்கி. ஓகே, அடுத்த கொஷின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. பேச்சாற்றல். எலாக்யூஷன். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த கொஷின் பேப்பர்லேயே ஒரு ரிவிஷன் பண்ணலாமா? அக்ரானமி அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அக்ரானமி 1 2 3 4 5 உளவியல். ஓகே, இது கரெக்டாங்கிறது நீங்கள் சொல்லணும் எனக்கு. ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து டெபிட் கார்டுனா பற்றட்டை. ஓகேங்களா? இப்போ அந்த கொஷினுக்கு போகலாம். அவ்வளோதான், இன்னும் 2 கொஷின்ஸ் தான் இருக்குது, பார்த்துடலாம். விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். ஓகே, கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னப்பா? கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல். ஓகே, அடுத்து பொருத்தம் இல்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. இது எல்லாமே வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வேனா, போவேனா, வராமல் இருப்பேனா, இது எல்லாமே வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு பொருத்தம் இல்லாத இருப்பது இது செய்யேன். செய்யேன்னா எதிர்மறை. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரில் பார்க்கலாம். இது எல்லாமே பாருங்கள், மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் வரும்போது இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரை நான் ரிவைஸ் பண்ண வச்சுட்டு தான் நான் கொண்டு போவேன். ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். இந்த டைம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குகிறோம். ஓகே, தேங்க்யூ.